வணக்கம். நாம டெய்லி ரொம்ப சாதாரணமா பேசுற, படிக்கிற இந்த மொழிக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்கு. கவிதை, அதாவது செய்யுள் மட்டும்தான் மொழியோட உச்சபட்ச வடிவமா இருந்த ஒரு காலத்துல, நாம இன்னைக்கு பயன்படுத்துற இந்த நேரடியான, எளிமையான உரைநடை எப்படி உருவாச்சு? வாங்க, அதோட 2000 வருஷ பயணத்தை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம மொழிக்கு ரெண்டு முகம் இருந்திருக்கு. ஒரு பக்கம் செய்யுள், ஒரே ரூல்ஸ், இலக்கண கட்டுப்பாடுன்னு ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் உரைநடை, ரொம்ப சிம்பிளா, நேரா, நாம பேசுற மாதிரியே சுதந்திரமா இருக்கு. பல 100 வருஷமா தமிழ் இலக்கியத்தோட ராஜாவா இருந்தது அந்த முதல் உலகம், அதாவது செய்யுள் தான். செய்யுள் மட்டுமே கோலோச்சிய அந்த உலகத்துல நம்மளோட இந்த அன்றாட மொழி, இந்த உரைநடை எங்கிருந்து திடீர்னு முளைச்சது? எப்படி அது இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்துச்சு? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம தேட போறோம். சரி, நம்ம கதையோட முதல் கட்டம் எங்க தொடங்குதுன்னா இடைக்காலத்துல தான். இங்க தான் நம்ம ஹீரோஸ், அதாவது உரையாசிரியர்கள் என்ட்ரி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பழைய செய்யுள பாருங்க. இத படிச்சு பார்த்தா அதோட அர்த்தம் டக்குன்னு புரியுமா? நிச்சயமா இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எவ்ளோ பெரிய சவாலா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பூட்டின பெட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பூட்டை திறக்க வந்த சாவிதான் உரை. ஆமாங்க, உரைநடையோட முதல் வேலை கதை சொல்றதோ இல்ல வேற எதுவுமோ இல்ல, செய்யுளோட சிக்கலான மறைக்கப்பட்ட அர்த்தங்களை சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான். சொல்லப்போனா இந்த உரையாசிரியர்கள் தான் ஒரிஜினல் டீகோடர்ஸ். அவங்க இல்லைனா நம்மளோட பல முக்கியமான இலக்கியங்கள், அதோட அர்த்தங்கள் என்னன்னே தெரியாம காலத்துக்கும் பூட்டியே கிடந்திருக்கும். அவங்க தான் அந்த புதையலை நமக்கு திறந்து காட்டினாங்க. சரி, இப்போ கதையோட அடுத்த பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு போலாம். ஐரோப்பியர்கள் வர்றாங்க, கூடவே அச்சியந்திரம்னு ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சியும் கொண்டு வர்றாங்க. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா அந்த புரட்சியோட வேகம் புரியும். முதல்ல வீரமாமுனிவர் சிம்பிளான உரைநடைக்கு ஒரு விதைய போடுறாரு. அடுத்து சீகன்பால் முதல் தமிழ் புக்கே அச்சடிக்கிறாரு. அப்புறம் அகராதிகள் மொழிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குது. கடைசியா உவேசா மாதிரி பெரியவங்க பழங்கால இலக்கியங்களை எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதை அழிஞ்சு போகாம காப்பாத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அச்சியந்திரம் அறிவை எல்லாருக்கும் கொண்டு போச்சு. அதுக்கு வாகனமா இருந்தது நம்ம உரைநடை தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். டெக்னாலஜிக்கும் மொழிக்கும் இருந்த அந்த உறவு. பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு வேகமான, தெளிவான ஒரு மொழி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு உரைநடை தான் கரெக்டா ஃபிட் ஆச்சு. அதே மாதிரி பிரிண்டிங் பிரஸ் உரைநடைய பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஒண்ணுக்கொன்னு உதவியா இருந்து வளர்ந்துச்சு. இப்போ நாம 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழையிறோம். இது பெரிய சமூக, அரசியல் மாற்றங்கள் நடந்த காலம். இந்த காலகட்டத்துல தான் உரைநடை தன்னோட உண்மையான நவீன குரலை கண்டுபிடிச்சது. இந்த மாற்றத்தோட முக்கிய முக யாருன்னு கேட்டா அது மகாகவி பாரதியார் தான். மக்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரணும்னா அது அவங்க மொழியில இருக்கணும்னு அவர் ஆழமா நம்பினாரு. அதனால தான் எளிய பதங்கள், எளிய நடை, இதுதான் புதிய தமிழ்நாட்டுக்கான பாதைன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. பாரதியார் ஆரம்பிச்சு வச்ச அந்த பாதைய 20ஆம் நூற்றாண்டுல பல புது புது வழிகளா பிரிஞ்சது. கட்டுரை, நாவல், சிறுகதை, அனல் பறக்கிற பத்திரிகை மொழி, அப்புறம் தனித்தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம்னு ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை சொல்ல உரைநடைய ஒரு கருவியா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய பெருவெடிப்பே நடந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கதைய நேரா நம்ம காலத்துக்கு கொண்டு வருவோம். பனை ஓலையில ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு பிக்சல்கள் வரைக்கும் எப்படி நிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வார்த்தையோட பயணத்தை யோசிச்சு பாருங்க. முதல்ல காதால கேட்ட கவிதை, அப்புறம் பனையோலையில கையால எழுதின உரை, அதுக்கப்புறம் புத்தகத்துல அச்சடிச்ச வார்த்தைகள். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல விரல் நுனியில தட்டச்சு செய்றோம். எவ்வளோ பெரிய மாற்றம்! இன்னைக்கு நாம எங்க பார்த்தாலும் ஒரே நடையோட ராஜ்யம்தான். கதை புத்தகங்கள்ல இருந்து நியூஸ் வெப்சைட் வரைக்கும், ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ரிசர்ச் பேப்பர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே நடை தான். ஒரு காலத்துல ஓரமா இருந்த ஒரு விஷயம் இப்போ மெயின் ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. அப்போ நாம தினமும் ரொம்ப சாதாரணமா டைப் பண்ற, டெக்ஸ்ட் பண்ற இந்த மொழிக்கு பின்னாடி பல நூற்றாண்டு கால உழைப்பும் புதுமைகளும் இருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்மளோட ஒரு வாழும் பாரம்பரியம். சரி, இவ்ளோ பெரிய பயணத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன? ஏஐ, இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இருக்கிற இந்த காலத்துல தமிழ் உரைநடையோட அடுத்த வடிவம் எப்படி இருக்கும்? அதோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.